ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ்னஸ் சேனல். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த vlog வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பூஜா vlog தான். டியூஸ்டே மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் வந்து குக்கிங் என்னால் வந்து வீடியோ கவர் பண்ண முடியல, எனக்கு நிறைய பூஜா வேலை இருந்ததுனால. நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, நேற்று வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நான் ஆட் பண்ணது வந்து ஹார்ஸ் கிராம் கொள்ளு. தம்பிக்கு வந்து கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருந்தது, ஸோ அதனால் கொள்ளு ரசம், கொள்ளு லட்டு இந்த மாதிரி ஆட் பண்ண வேண்டியிருந்தது. ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நான் வாராகி அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக வேக வச்சுருந்தேன். அது தம்பிக்கும் வந்து ஸ்நாக்ஸ் டைமுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டும் பையனும் ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் கிளம்புனப்புறம் நானும் ரெடி ஆகிட்டு இம்மிடியேட்டாக ஓசூரில் இந்திராட்சி பீடம் அங்கே இருக்க ஸ்ரீ மகாவராகி அம்மன் இவங்கள தான் நான் எவ்ரி பஞ்சமிக்கும் தவறாமல் பார்க்க போயிடுவேன். ரொம்ப ஏதாவது ஊருக்கு போகிற எமர்ஜென்சி அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அம்பாலை பார்க்குறத மிஸ் பண்ணிடுவேன். அப்படி மிஸ் பண்ணும்போது எனக்கு நிஜமாகவே அந்த அந்த 15 டேஸ் எனக்கு என்னவோ மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அம்பாலை பார்க்குறத மட்டும் நான் வந்து கைவிடுறதே இல்லை. எப்போவுமே நான் போயிடுவேன். அம்பாளுக்கு வந்து ஒரு சாரீ எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த சாரீ ஆக்சுவலாக வாங்கி ஒரு 1 மந்த் ஆகிட்டு இருந்துச்சு. பட் எடுத்துகிட்டு போக மறந்துட்டு இருந்தேன். இப்போது இன்றைக்கி கொண்டு போய் பூஜை செலுத்திட்டு அந்த புடவையும் வந்து அம்பாளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். தேங்காய் தீபம் ஏற்றியிருந்தேன். ஸோ அதையுமே என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. இதுதான் இன்றைக்கி அலங்காரம். அம்பாள் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். உற்சவரும் அம்பாலும் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். மார்னிங் வந்து 9 o'clockலேருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் வந்து கோவில் வந்து பஞ்சமி அன்னைக்கு ஃபுல் டே ஓப்பனாக இருக்கும். ஸோ வராகியம்மன் கோவில்லேருந்து நான் பக்கத்தில் இருக்கிற வேல்முருகன் கோவில் அங்கே வந்து இன்றைக்கி டியூஸ்டேங்கிறதுனால போயிருந்தேன். மதியம் வந்து கேட்டு சும்மா சாத்தி வச்சுருந்தாங்க. உள்ளார கருவறையில் வந்து முருகன் வந்து ஓப்பனில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ போயிட்டு முருகனை ரொம்ப நல்லா தரிசிச்சுட்டு அங்கேயே உட்காந்து முத்தைத்தரு அந்த திருப்புகள் படிச்சுட்டு நான் வந்து ரொம்ப மனநிறைவாக கிளம்பி வந்தேன். இந்த கோவில் வந்து வராகியம்மன் கோவில்லேருந்து ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ ரிங் ரோடில் கிடைக்கும். அங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ போயிருந்தேன் அப்படின்னா லாஸ்ட்டு மகாகந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது 3வது நாளோ 4வது நாளோ நான் சஷ்டி விரதம் இருக்கிற அன்னைக்கு நான் அங்கே போயிருந்தேன். அதாவது பஞ்சமி வரும் இல்லையா, பஞ்சமிக்கு அடுத்த நாள் சஷ்டி வரும் இல்லைங்களா. ஸோ பஞ்சமிக்கு வந்து அம்பாலை பார்த்துட்டு மகாகந்த சஷ்டிக்கு வந்து அங்கே பயங்கர கூட்டமாக நல்ல திருவிழாவாக இருந்தது. ஸோ அங்கேயும் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எப்போ நான் அந்த ரோட் வழியாக வரும்போதும் நம்ம முருகரோட கோயில் திறந்துருக்கான்னு பார்ப்பேன். திறந்துருந்தால் கண்டிப்பாக அவரையுமே போய் நான் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வருவேன். வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த அப்புறம் தம்பிக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து அவர் டியூஷன் போயிட்டு டின்னருக்கு வந்தார். வந்துட்டு அவருக்கு டின்னர்லாம் கொடுத்துட்டு நான் வந்து 8 to 9 செவ்வாய் ஹோரை டைமில் வெத்தலை தீபம் போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து என் பையன்தான் கவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து நான் குவாலிட்டியான வீடியோஸ் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். ஷட்கோண கோலம் போட்டுட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற ஒரு ஷட்கோண கோலம் போட்டுட்டு ஒரு தட்டில் வந்து 6 வெத்தலையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு காம்பு கிள்ளிட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு 6 அகல் தீபம் எடுத்திருந்தேன். அதுக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சு எண்ணெய் போட்டு 6 பஞ்சத்திரி போட்டு ஏற்றுறது தான் வெத்தலை தீபம். எனக்கு ஸ்பெஷலாக வேண்டுதல் அப்படின்னு எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1.5 வருஷமாக நான் இந்த தீபம் போட்டுட்ருக்கேன். இதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி உள்ள ஷார்ட்ஸில். அபிஷேகம் பண்ணியிருந்தோம். 10:45 வரைக்கும் பஞ்சமி இருந்தது. ஸோ பஞ்சமிக்கு அம்பாளுக்கும் நான் என்கிட்ட ஒரு குட்டி விநாயகர் இருக்கார், அவர் அன்னலக்ஷ்மி அம்மன், அப்புறம் நம்ம ஐயனோட வேல் வச்சுருக்கேன், ஒரு 4 inch வேல். அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து பால், தயிர், மஞ்சள், குங்குமம், சந்தனம் போட்டு 5 அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம் வந்து நான், தம்பி, ஹஸ்பண்ட் 3 பேருமே சேர்ந்து பண்ணதுனால அபிஷேகமே வந்து நாங்கள் வீடியோவாக கவர் பண்ண முடியல. ஸோ இப்படி தான் என்னோடய மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் இருந்தது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் சின்ன விலாகாக தான் எடுத்திருக்கேன். மார்னிங்கே நெய்வேத்தியம் வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் சிம்பிளாக எலுமிச்சம்பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு இது மட்டும்தான் நைவேத்தியம் பண்ணியிருந்தேன். ஒசூர் பூ மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே வாங்கிட்டு வந்த பூவை என் கையாலேயே கட்டி அம்மனை
முருகர் எல்லாரையும் அலங்காரம் பண்ணி ரொம்ப திருப்தியாக டியூஸ்டேவை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப டிவோஷ்னலாக கொண்டு போயாச்சு. எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது. கோயிலுக்கு போயிட்டு வந்தது, அம்பாவை பார்த்துட்டு வந்தது, வீட்டில் வந்து அபிஷேகம் பண்ணது எல்லாமே. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் vlogs உங்களுக்கு வேணும், டிவோஷனல் vlogs அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் vlogs லைக் திஸ் ப்ளீஸ் ஸ்டே டியூன் டு சித்தூஸ் நெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.